ஆதிசங்கர் பத்மநாபர் பற்றி சிறிது தெரிந்து கொள்வோம். எந்த மந்திரத்தை நாம் தொடர்ந்து குருவின் உபதேசம் பெற்று ஜபித்து கொண்டிருக்கின்றோமோ அந்த மந்திரத்தால் நமக்கு பல சித்திகள் கிட்டும். அந்த சித்திகளை நாம் தவறாக பயன்படுத்தக்கூடாது. காரணம், உணவு உட்கொண்டால் மலம் சிறுநீர் போன்றவற்றை கண்டிப்பாக வெளிப்படும். உணவு உண்பதோ நம் பசியை போக்கிக் கொள்ளும் பொருட்டும் நமது ஆரோக்கியத்திற்காகவும் தான். மலம் சிறுநீர் வெளியேறுவதற்காக அல்ல. சித்திகளை பயன்படுத்துவது இவற்றை உபயோகிப்பதற்கு சமம். பிறகு இறை தரிசனம் கிட்டவே கிட்டாது. ஆதிசங்கரின் சீடர் பத்மநாபர் ஒரு முறை ஆதிசங்கரை அழைத்தவுடன் நதியின் மீது நடந்து வர அவருக்கே தெரியாமல் தாமரைப்பூ முளைத்தது. அவர் கால் வைத்த இடங்களிலெல்லாம் பூக்களாக காட்சியளித்தது. மற்ற சிஷ்யர்கள் இந்த அதிசயத்தை பார்த்து பத்மநாபரை வணங்கி நின்றார்கள். அன்று முதல் பத்மபாதர் என்ற பெயர் அவருக்கு ஏற்பட்டது. பத்மம் என்றால் தாமரை என்பதை பலரும் அறிந்திருக்கக்கூடும்.